அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. நான் யாழினி திருமுகம். இது சட்டம் ஒரு வகுப்பறை. நேற்றோட எபிசோடில் விவாகரத்து, ஜீவன் அம்சம், குழந்தை தத்தெடுப்பை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பட்டா, சிட்டா மற்றும் நிலப்பதிவை தான் பார்க்க போகிறோம். ஏன் இதை மீண்டும் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான சந்தேகங்களையும் வினாக்களையும் பார்க்கறதுக்காக தான். அதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பேசுறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. செந்தில்குமார் சார், he has a 10 years of experience in property law and registration. வணக்கம் சார். அடுத்தபடியாக அனிஷ்காந்த் சார், he has a 10 years of experience in legal estate. He is a legal advisor too. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் இன்னொருத்தவங்களும் உங்க சொத்துக்கு வச்சிருக்காங்களா? அதே மாதிரி பட்டா, உங்கள் சொத்துக்குரிய பட்டால இன்னொருத்தவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி நேம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அதே மாதிரி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகலையா? ஐயோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் சிவில் கோர்ட்டு போய் 3 வருஷம் இருந்து நம்ம கேஸ் நடத்தணுமான்னு கவலைப்படுறீங்களா? அதுதான் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே நீங்கள் ரெஜிஸ்ட்ராரை அணுகலாம். உங்களுக்கு வேகமாகவே ரெமெடியும் கிடைக்கும். அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னென்ன காரணங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ராரை அணுகலாங்கிறத நம்ம அனிஷ்காந்த் சார்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். கரெக்டாக சொன்னீங்க நீங்களே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் நீங்கள் சொன்னது கரெக்டாக லீகல் டேர்ம் டபுள் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஒரே லேண்டை 2 பேர் வாங்கியிருப்பாங்க, இல்லை டிரான்சாக்ஷன் விற்றுருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன எல்லாம் நினைப்பாங்க, ஐயோ இது கோர்ட்டு கேஸு அலையணுமே அப்படின்னு. கோர்ட் கேஸ் இருக்குது, பட் ஆனால் சுலபமான வழி என்னன்னா, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ தெரிய வருது, இந்த மாதிரி உங்களோட பத்திரம் மாதிரியே உங்களோட நிலத்துக்கு இன்னொரு பத்திரம் இருக்குன்னு தெரிய வந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அது என்ன டாக்குமெண்ட் நம்பர் இன்னொருத்தங்க உங்களோட லேண்டுக்கு இன்னொருத்தங்க வச்சுருக்காங்களே அந்த டாக்குமெண்ட் நம்பர் அதில் தெரியும். அது என்ன டாக்குமெண்ட் நம்பர், அது இந்த மாதிரி இருக்கும், 542/2024 இந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் நம்பர் பார்த்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் நம்பரோட காப்பி எடுக்கலாம். ஓகே, காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எடுக்கலாம். அந்த காப்பி ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டபுள் டாக்குமெண்டேஷன் இருக்குது, அதோட ஒரு காப்பி ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் எடுக்கணும். உங்களோட சர்வே நம்பர் போட்டு வில்லங்க சான்றிதழ் எடுத்து யார் உங்கள் நேம் வரும், உங்கள் பேர் வரும், உங்களோட பேர் சேர்த்து வேறு யாரோட பேர் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் வேறு யாரோடது லேண்டு உங்களோட வாங்கியா விற்றோ இருக்காங்கன்னா உங்களோட அனுமதி இல்லாமல் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், அது ஒன்றும் இல்லை, ஆன்லைன்லேயோ இல்லை சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் கீழே ஏஜென்ட்டுங்க இவங்க இருப்பாங்க, இல்லை நீங்கள் இந்த காலத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, 2 நிமிஷத்துல அந்த டிஎன் ரெஜினெட்ங்கிற ஒரு வெப்சைட்டோ அதுக்காக எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா சொன்னீங்க. நம்ம அத பத்தி தொடர்ந்து பேசலாம் சார். மக்களுக்கு அத பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஏன்னா நிறைய பேர் அவங்களே மேனுவலா போய் சில ஏஜென்ட் கிட்ட போய் தமிழ்நாடு அரசு ஒரு மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு சுலபமான வழி, எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். அத தெளிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க, நம்ம பேசலாம் சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், உங்க நேம், எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில இருந்து கவிதை. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கங்க. இப்போ தாய் பத்திரம், மூல பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க, பட்டா, சிட்டா, அப்புறம் வில்லங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குரிய விளக்கத்தையும் அதோட பாத்தீங்கன்னா இந்த தாய் பத்திரம், மூல பத்திரம்னு சொல்றாங்க, பட்டா, சிட்டா எல்லாமே வில்லங்கம் எல்லாமே சரியா இருந்தும் ஒரு நிலம் வாங்கும் பொழுது அந்த கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த நிலமும் என்னோடதான் அப்படின்னு சில பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏகப்பட்ட நில மோசடிகள் நடக்குது. சாதாரண மக்கள்ல இருந்து மிகப்பெரிய துறையில உள்ளவங்க எல்லாம் ஏமாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்லி வளர்க்குது. கரெக்ட் சார். சார் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். சார், இப்போ நீங்க மூலப்பத்திரம் இருக்கு, அசல் பத்திரம் வச்சிருக்கீங்க, பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, அப்படி இருந்து உங்க இடத்த ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேள்வியா இருந்ததுன்னா சரியா சொல்லலாம். ஆனா பொதுவாக மக்களுக்கு விளக்கமா சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆவணம் கரெக்டாக எந்த தேதியில் பதிவானது, அதுக்கான அசல் ஆவணம் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் பேரில் பட்டா இருக்குது, அதனுடைய உடைமையில், நிலத்துடைய உடைமையில் நீங்கள் தான் இருக்கீங்கன்னா, யார் எந்த ஆவணம் போலியான ஆவணம் தயார் செஞ்சாலும் அது உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுக்கு சார் சொன்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அந்த டாக்குமெண்ட் ரத்து செய்யப்படுங்க. சார் அதான் நம்ம இப்போ தொடர்ந்து பேசலாம். அந்த டிஎன் ரெஜினெட் புகார் கொடுக்குற ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், இப்போ டபுள் டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் டிஎன் ரெஜினெட்டுங்கிற வெப்சைட் போயிட்டு, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான வெப்சைட், அதில் நீங்கள் நான் இங்கே இது வரைக்கும் சொன்னல, அதில் தான் நீங்கள் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு பார்த்து இன்னொருத்தங்க என்ன டாக்குமெண்ட் நம்பர் எடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 100லேருந்து ஒரு 500 ரூபாய் இருக்கும்.
அந்த கட்டினா உங்களுக்கு அந்த உங்களோட டாக்குமெண்ட் இல்லாமல் இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குல்ல அதோட காப்பி கிடச்சிரும். அந்த காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கோ போலீஸ்க்கோ அலைய வேணும். ஃபஸ்ட்டு சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஒரு லெட்டர் மனு எழுதி கொடுத்து காமிக்கணும், இந்த மாதிரி இன்னொரு டபுள் டாக்குமெண்டேஷன் நடந்திருக்கு, இந்த என்னோட லேண்டுக்கு என்னோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்திருக்கு, இது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இது என்னன்னு விளக்கம் கேட்டு இது என்ன சரி பார்க்கவும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் எழுதணும். அதுக்கு பதில் வரும், ஒரு ஆர்டிஐ மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆர்டிஐ பெரிய லெவலில் போகும். இது வந்து சப் ரெஜிஸ்ட்ராரோட ஈஸியாக முடிஞ்சிடும். சப் ரெஜிஸ்ட்ரார் பதில் கொடுப்பாரு, எழுத்து மூலமாவோ இல்லை உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு இது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் இன் கேஸ் உங்களுக்கு தெரிய வந்தா இன்னொருத்தங்க இது ஒரு பரிமாற்றம் நடந்திருக்குன்னா அப்பா அந்த ஆளுங்களோட டீட்டெயில் சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டு நீங்கள் அவங்க மேலே இந்த மாதிரி என்னோடது தான் உங்களோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் ஒரு வாங்கியிருப்பீங்கல்ல, இல்லை உங்கள் அப்பா வாங்கியிருப்பாங்கல்ல, இல்லை உங்கள் முன்னோர்கள் வாங்கியிருப்பாங்கல்ல, அதோட அந்த டாக்குமெண்ட்டோ அனெக்ஸ் பண்ணி சப் ரெஜிஸ்ட்ராருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த லெட்டர் எதுக்கு வில்லங்கம் இருக்குது அவங்களோட டீட்டெயில்ஸு தெரிஞ்சிக்க பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் வந்து தெரிஞ்சாச்சு இப்போது டாக்குமெண்டேஷனில் ஏதோ ஃப்ராடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களோட ரைட்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். உங்களோட ரைட்ஸை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களோட பத்திரங்கள்லாம் தேடி எடுத்து இப்போ இன்கேஸ் உங்களோட தாய் பத்திரமோ இன்கேஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், அதுக்கும் வழி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டு கூட அதுவும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் டிஎன் ரெஜினெட்டில் போய் அப்ளை பண்ணி அதை வந்து உங்களோட மனுவோட இணைச்சி இந்த பத்திரம்லாம் எங்களோடது, நானோ இல்லை எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ இது மூலமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஸ்டேப்பிள் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு லெட்டரோட உங்களோட டாக்குமெண்ட்டை ஸ்டேப்பிள் பண்ணி நீங்கள் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட மனு கொடுக்கலாம். அவர் விசாரித்து இது யார் ப்ராப்பர்ட்டி, உங்களோட ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்கள் தாத்தாவோ நீங்களோ உங்கள் அப்பாவோ வாங்கியிருந்தா இது உங்களோட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டு எதர் அந்த ஆளை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ண சொல்லணும். ஓகே, உங்களுக்கு அவர் செட்டில்மெண்ட் நீங்கள் பேசி இது இல்லை அவரு அதுக்கான அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்து இது பண்ணும். இந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்டோட என்ட்ரியை ரெஜிஸ்ட்ரார் கேன்சல் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பார்ட்டியை பார்த்துக்கலாம். ஓகே சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம கோர்ட் பற்றி ஃபர்தராக பேசலாம் சார். நம்ம காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் நேம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் என் பேர் ராஜா கருப்புசாமி, வால்பாறையிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? மேடம் இப்போ நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து புறம்போக்கு நிலத்தில் வந்து ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டா கொடுத்துருந்தாங்க. ஓகே சார். அந்த பட்டா பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் குடியிருந்தவங்க இங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் பட்டா மாற்றிட்டாங்க மேடம். ஓகே சார். அதுக்காக இப்போ என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் மேடம்? எப்படி நாங்கள் அதை அணுகி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் இப்போ அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டாதனால உங்களுக்கு வந்து பட்டா இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் 30 வருஷமா நாங்கள் தான் அதுக்கு எல்லாமே இப்போ இது பண்ணி பென்சிங் போட்டு சென்டரில் ஒரு வீடு இருக்குது மேடம். இல்லை ராஜா, நீங்கள் வந்து அந்த இடத்துல வீடு இருக்கா இல்லை காலியான இடமா, விவசாய இடமா, என்ன இடம் அந்த இடம்? ஆக்சுவலாக சார் அது வந்து வீட்டு மனை தான் சார். அதாவது மொத்தமாக ஒரு 11 சென்டில் வந்து ஒரு 3 சென்டில் வீடு கட்டியிருக்கோம் சார். சுற்றி வந்து கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் சார். ஓகேங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணும்போது தாசில்தார் ஒரு ப்ரொசீடிங்ஸில் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, இல்லை கலெக்டர் மூலியமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அரசாங்க இடத்த உங்களுக்கு பட்டா கொடுத்ததால அந்த ஆர்டர் காப்பி உங்கள் கையில் இருக்குன்னா பக்கத்தில் கொடுத்தவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதில் இடம் வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, 30 வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு தான் முதல்ல அது அலாட் ஆயிருக்கு. அதனால் இப்போ 2வதாக கொடுத்த பட்டாவை ரத்து செய்ய முடியும், நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் தாராளமாக. மிகவும் நன்றி சார். சார், தொடர்ந்து நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன், டூப்ளிகேட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அது எப்போ கோர்ட்டுக்கு வரும் சார்? நம்ம இப்போதைக்கு நம்ம சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்து மாவட்ட பதிவாளர்களும் கொடுத்து அதை வந்து விசாரணை செஞ்சு ஆவணத்தை ரத்து செய்கிறதுக்கு ஒரு உரிமையை கொண்டு வந்தாங்க தமிழக அரசு. ஆனால் அது வந்து அந்த புதுசாக கொண்டு வந்த சட்டத்தை இப்போதைக்கு உயர்நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த 77 EM அது பிரகாரம் அது இல்லாமல் இப்போ அதாவது மாவட்ட பதிவாளரால் எந்த முடிவும் எடுக்க முடியல. நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணாங்களே தவிர அவங்களால வந்து எந்த முடிவும் எடுக்க முடியல. இப்போதைக்கு இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இது பெரும்பாலும் தமிழக அரசுக்கு சாதகமாக வரும். அப்படி சாதகமாக வந்தால் மாவட்ட பதிவாளரே இந்த மாதிரி போலியாக ஆவணங்கள் தயார் செய்து இப்போ பண்ண ஆவணங்களை ரத்து செய்கிறதுக்கான அதிகாரம் வந்துடும். ஆனால் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு உரிமையில் நீதிமன்றம் சார்ந்த ஒரு வழக்கு என்பதால் இதை வந்து மாவட்ட பதிவாளரால் ஒரு விசாரணை நடத்த முடியாது. அந்த ஆவணங்களை சரியாக ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் மூலிமா அதை வந்து பரிசீலனை செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் அந்த சட்டப்பிரிவு வந்து செல்லுமா என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு உரிமையில் நீதிமன்றத்தை மட்டும்தான் அந்த ஆவணத்தை நம்ம ரத்து செய்யணும். ஓகே சார். அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரியே சார், அந்த பட்டா அந்த சர்டைன் கேசஸ்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரார் அணுகலாம்.
எந்த மாதிரி கேசஸ்க்கு கோர்ட் அணுகலாம் சார்? நிலத்துக்குரியான கேசஸ் வந்துட்டு எந்த மாதிரி கேசஸ்க்கு கோர்ட் அணுகலாம்? நீங்கள் இப்போ நிலத்தில் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு என் பேரில் வந்து பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவை வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ரத்து செஞ்சுட்டாங்க, இல்லை வேற ஒருத்தர் பேரில் மாறி இருக்குன்னா நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தாசில்தார் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, இல்லைனா ஆர்டிஓ கிட்ட போவாங்க. அவங்க மேற்படி நடவடிக்கைனா நீங்கள் ரிட் பெட்டிஷன் போகலாம். சிவில் நீதிமன்றத்துக்கு தான் போயிட்டு அலையணுன்ற அவசியம் கிடையாது. பட்டா என் பேரில் கொடுக்கப்பட்டது, எந்தவித விசாரணையும் இல்லாமல் எந்தவித ஒரு காரணமும் இல்லாமல் வேறொரு பேரில் மாற்றிட்டாங்க இல்லை ரத்து பண்ணிட்டாங்க, அதனால் என் பேர்லேயே நீங்கள் திருப்பி பட்டாவை கொடுங்கன்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம். பட்டா பாஸ்புக் ஆக்ட்னு ஒன்று ஆக்ட் இருக்குது. அது பிரகாரம் ஒரு பட்டா ஒருத்தர் பேரில் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கோ அதை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ சப்சிக்வெண்ட் டாக்குமெண்ட் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், இல்லை அந்த உரிமையாளர் இறந்து போயிருக்கணும், அவங்க வாரிசுதாரர் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் பேரில் மாற்ற முடியாது. அப்படி மாற்றினா என்கொயரி கண்டக்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. அந்த பட்டா பேரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதனால் அதுக்கான அதிகாரிகள் தாசில்தார் இருக்காரு, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஆர்டிஓ இருக்காரு, அவருக்கும் மேலே போனீங்கன்னா கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம். இவங்க யாருமே உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலைன்னா தான் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அந்த ஆன்லைன் பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சார். காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கடலூர் மாவட்டத்தில் பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? எங்க தாத்தா வேற ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு, எங்களுக்கு அவங்களுக்கும் சொல்லிட்டு. சார் கொஞ்சம் தெளிவாக பேசுறீங்களா? கொஞ்சம் பிரேக் ஆகுது வாய்ஸ். எங்க தாத்தாவோட சொத்தை வேற ஒருத்தர் அவங்களுக்கும் சொத்து ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, அது எப்படி மீட்கிறது? ஐயா உங்கள் தாத்தாவுடைய பேர் என்னங்க? பேர் சொல்லாமா? பாவாடை. சரிங்க. அவருக்கு வந்து எத்தனை வாரிசுங்க? அவருக்கு 2 பையன். நீங்கள் எத்தனை, ரெண்டாவது பையனா முதல் பையனுடைய வாரிசா நீங்கள்? நானா அப்போ 2வது பையன். இப்போ தாத்தா இருக்காருங்களா உயிரோட? இல்லைங்க, இறந்துட்டாங்க. அப்பா சித்தப்பா? சித்தப்பாவும் இறந்துட்டாங்க. அப்பாவும் இல்லைங்களா? அப்பாவும் இல்லை. சரி, உங்க தாத்தாவுடைய வாரிசு நீங்களும் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் தான் வாரிசுன்னு வாரிசு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது நீங்க இப்போ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாமே. வாங்கலாமா? ஆமாம், தாராளமாக வாங்கலாங்க. நீங்கள் வந்து இப்போ ஆர்டிஓ கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இறப்பு பதிவு பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணலை, அதனால் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் வாரிசு சான்றிதழ் வாங்கிக்கோங்க. வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு நீங்கள் தான் உங்கள் தாத்தாவுடைய வாரிசு, இப்போ 3வது நபர் வந்து அதில் நிலத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் புகார் கொடுக்கலாங்க. அவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பட்டா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பட்டா அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இப்போ பட்டா நம்ம ஃபஸ்ட்டு பட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட்டா வந்து ஒரு நில உரிமை, இது உங்களோடது அப்படின்னு உங்கள் டைட்டில் டாக்குமெண்ட் கிடையாது. அது ஒரு ரெவென்யூ ரெக்கார்டு. அதாவது நீங்கள் வரி கட்டியிருக்கீங்க, அதாவது வரியோ இல்லை கசிலஃப் அந்த காலத்தில் கவர்மெண்ட் கொடுக்கும், அது ஜஸ்ட்டு ஒரு ரெவென்யூ ரெக்கார்டு. இந்த நிலம் உங்களோடது தான் அப்படின்னு நிரூபிக்க என்ன வேணும்னா டாக்குமெண்ட்டுங்க, பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டுங்க தான் பேசும். சரி, இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு சஜஷன், நான் என்கிட்ட ஒரு சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு என்ன எனக்கு பட்டா தானே கிடச்சிருக்கு, டாக்குமெண்ட் இல்லையே அப்படின்னா, உங்கள் கையில் எந்த டாக்குமெண்ட்டே இல்லைன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த உங்களோட பையன் பேர்லேயோ உங்களோட மனைவி பேர்லேயோ நீங்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீடுன்னு போட்டிங்கன்னா ஒரு பத்திரம் வந்துடுது. உங்கள் வீட்டில் இவ்வளோ நாளாக பட்டாவாக இருந்த பட்டா மட்டும் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு என்ன வந்துடுது, இப்போ ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் வந்துடுது. அது உங்கள் பேரில் இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி பேரில் இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட் வந்துடுது. இல்லை பட்டா மட்டும் இருக்குது, பட்டா கை மாறிச்சு, அது இதுன்னு ஒரு இப்போ ஆன்லைனில் போய் யாருமே இல்லை, ஒரு ஃபோட்டோ உங்களை மாதிரியே சைன் போட்டு யார் வேணால் இப்போல்லாம் பட்டா மாற்றிக்கிறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழினா, நீங்கள் உடனடியாக உங்கள் மகன் பேரிலையோ பட்டா மட்டுமே இருக்கிற சொத்தை ஒரு இந்த மாதிரி வில்லங்கத்தை அவாய்ட் பண்ண என்ன பண்ணுன்னா, செட்டில்மெண்ட் டீடுன்னு ஒன்று இருக்குது. அது உங்கள் மனைவி பேர்லையோ உங்கள் அப்பா பேர்லையோ யார் பேர்லையோ உங்களோட சொந்த பந்தங்கள் பேரில் ஒரு கொஞ்சம் சில ஆயிரங்கள் செலவு பண்ணால் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்துடுது. ஸோ பட்டா மட்டுமே, ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் விற்கணுன்னாலோ வாங்கணுன்னாலோ இப்போது உங்கள் கையில் என்ன இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி கேட்டீங்க. இப்போது வந்து தமிழ்நாடு அரசு என்ன ஒரு வசதி பண்ணியிருக்கு, இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணணும்,
நீங்கள் போயிட்டு அலையணும், இல்லை என்ன சொல்கிறது, சர்வேயர் பின்னாடி அலையணும், தாசில்தார் ஆஃபீஸ் ஏறி இறங்கணும், அப்படி இல்லை. இப்போ ஒரு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் தாசில்தார் ஆஃபீஸை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேரில் பட்டா ஆகிடும். அது நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். அது நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோடு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. நீங்கள் ஒரு ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண வேணாம். இது வந்து இப்போ நீங்கள் இது எப்போ வந்துச்சுன்னா 2023 அப்புறம் நீங்கள் எந்த ஒரு பதிவு நடந்தாலும் அந்த லேண்டு அது 2 விஷயங்கள், அது ஏற்கனவே கூட்டுப்பட்டாவாக இருந்துருக்கூடாது. ஒரு தனிப்பட்ட லேண்டோ இல்லை லே அவுட் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லேண்டை வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பத்திரத்தை பேஸ் பண்ணி தாசில்தார் ஆஃபீஸ் உங்களுக்கு பண்ணி அனுப்பிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போலாம் பட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. தேங்க்யூ சார். ஐ திங்க் இது இந்த ஷோவை பார்த்தாலே அவங்க வந்து ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க ஆன்லைன் பட்டா அப்ளை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வாட்ஸ்அப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ கவிதா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க சார். என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டி சொத்து 1 ஏக்கர் நிலம் உள்ளது. அவர் இறந்து விட்டார். என் அம்மாவுடன் பிறந்தவர்கள் மொத்தம் 4 பெண்கள். என் அம்மாவுடன் சேர்த்து 5 பெண்கள். இவர்கள் அனைவருக்கும் சொத்தில் சம பங்கு பிரிக்க உள்ளனர். ஆனால் என் அம்மா எனக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று கூறுகிறார். என்னுடன் பிறந்த சகோதரர்கள் 3 பேருக்கு மட்டும்தான் அந்த சொத்தில் பங்கு என்று கூறுகிறார். இவங்களுக்கு மொத்தம் 3 கேள்விகள் இருக்கு சார். என்ன அப்படின்னா, என் பாட்டி சொத்தில் எனக்கு உரிமை இருக்கிறதா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு தெரியாமல் சொத்து பிரித்து விட்டால் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, அல்லது முன்கூட்டியே ஏதாவது என்னால் செய்ய முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். இப்போ உங்க கேள்வியில ஃபர்ஸ்ட் எத்தனை பெண்கள் சொன்னீங்க? 5 பெண்கள் சார். பாட்டிக்கு 5 பெண் பிள்ளைகள். அவங்களுக்கு 5 பெண் பிள்ளை. அவங்க அம்மா வந்து எனக்கு உரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல சார், இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுடைய பாட்டிக்கு 5 பெண்கள், இவங்க அம்மாவோடைய சேர்த்து. இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து மொத்தம் வந்துட்டு 4 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளைகள். அதான் நம்ம கவிதா. இவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய 3 ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொத்து இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்களா. கவிதாவுக்கு சொத்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கவிதாவுக்கு உரிமை இருக்கு, அம்மா கொடுக்க முடியாது அந்த மாதிரி சொல்றாங்க சார். அவங்க அம்மாக்கு உரிமை இருக்குமா? தாராளமா இருக்கு. பார்த்தா இப்போ அவங்க அம்மாக்கு எப்படி கவிதாக்கு உரிமை இல்லாம இருக்கு? அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கு கேட்குற கேள்வியில் வந்து அவங்க அம்மாவுக்கு வர உரிமையை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் லா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அவங்க கொஞ்சம் ப்ரொசீஜராக கோர்ட்டில் என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கவிதாவுக்கு தெரியாம அவங்க 3 சகோதரர்களுக்கு சொத்தை எழுதி வைத்தா நான் என்ன செய்யணும்? அது எதுவுமே இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு 1/4 ஷேர் இருக்குது. டெக்னிக்கலாக ஸ்பீக்கிங் 3 பசங்க இருக்காங்க, 1 பொண்ணு. அவங்க அம்மாவுடைய ஸ்டாண்ட்லேருந்து இவங்க பொண்ணு சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் அவங்க அம்மா வந்து அண்ணன் தம்பிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி மூலியமாக வந்து வருது. அதனால் அவங்க யார் அவங்க அண்ணன் தம்பிக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க பொண்ணுங்களாம் போய் அப்சல்யூட்டாக கேட்க முடியாது. இதே அப்பா சொத்தை கேட்கலாம், அம்மா சொத்துல கேட்க முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். அவ்வாறு அவங்க தெரியாமல் பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பிரிச்சாலும் அவங்களுக்கு உரிமை இல்லாம போது எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அவங்களுக்கு வராது. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. அந்த 3 அண்ணனுங்களுக்கும் அந்த பொண்ணு விட்டுட்டு பண்ணால் அவங்க கேட்கலாம், ஆனால் இவங்க பொண்ணு கேட்க முடியாதுன்றது தான். ஓகே சார், ஐ திங்க் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கிருஷ்ணகிரில இருந்து வெங்கடப்பன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் சொல்லுங்க சார். என்னுடைய இது சர்வே நம்பர் 188 ஜெயிட் நம்பர். ஓகே சார். அதுல என்னுடைய பங்கு இன்னொருத்தர் மேல போட்டாங்க. அது யூடிஆர் பட்டால. அது எனக்கு சேர வேண்டியதை நான் எப்படி கேட்கணும் சார்? இப்போ யூடிஆர் பட்டால உங்க சர்வே நம்பர்ல உங்களுக்கு இருக்கிற இடத்த வந்து வேற ஒருத்தருக்கு கூட்டா வந்திருக்கா, இல்ல உங்க பேரை சுத்தமா இல்லையா அதுல? சார் வழக்கறிஞர் வந்து கேள்வி கேட்குறாங்க. சார் லைன்ல இருக்கீங்களா? நீங்க டெலிவிஷனை கொஞ்சம் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நீங்க இங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு வந்துட்டு கொஞ்சம் தெளிவான பதில் கிடைக்கும். பரவாயில்லைங்க. அது யூடிஆருக்கு முன்னா உங்க பேர்ல இருக்குன்னு சொன்னா செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்ல உங்க பேர் இருக்கு, இல்லைன்னா உங்க பேர்ல டாக்குமெண்ட் ஏதாவது இருக்குன்னா யூடிஆர்ல நடந்த தவிர நீங்க தாராளமா வந்து கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய அதிகாரி வந்து ஆர்டிஓ கிட்ட நீங்க பெட்டிஷன் கொடுக்கணும். ஆர்டிஓ வந்து த்ரூ தாசில்தார் மூலமா லோக்கல் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் செக் பண்ணாங்கன்னா அது உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் அப்பா பேர்லேயோ இருக்கும், இல்லைனா உங்களுக்கு விற்று உங்கள் பேரில் இருக்கும். அதனால் உங்கள் பேரில் தாராளமாக மாற்றிக்கலாம். இதுக்கு டெக்னிக்கலாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகுங்க டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். மூலப்பத்திரம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம கோர்ட் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நீங்கள் சட்டத்தை வந்து கிளியராக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சார்.
இப்போ மூலப்பத்திரம்னு சொல்கிறேன் இல்லை அசல் பத்திரம்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு பத்திரம் ஒரு 2015 வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க போகிறீங்கன்னா அந்த பத்திரத்தை கேட்பாங்க. ஸோ 2015 வாங்கியிருந்த பத்திரத்தை, அதுக்கு முன்னாடி பத்திரம் 2010 எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் விற்கிறவங்ககிட்ட கொடுத்தாகணும். ஐ மீன் உங்கள் சொத்தை யார் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுக்கணும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இப்போ 2015 வாங்கின டாக்குமெண்ட் மட்டும் காமிச்சா போதும், அவங்க அதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டை நான் வெரிஃபைட்னு ஒரு நோட் போடுறாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனை வருதுன்னா, இது வெரிஃபை பண்ணுற ப்ரொசீஜர் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப அருமையான சிஸ்டம். ஏன்னா உங்கள் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும்போது வேற ஒருத்தர் போலியான பத்திரம் பண்ணாங்கன்னா அது யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க ஈஸியாக பண்ணிடலாம், உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் கார்ட் பண்ணலாம். ஆனால் இதே ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. எப்படின்னா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்கும். அந்த பத்திரத்தை ஒரு அண்ணன் வச்சிருப்பாரு, தம்பிக்கிட்ட கொடுக்க மாட்டார். தம்பி வந்து விற்க போகும்போது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் காமிக்காமல் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு செட்டில்மெண்ட் டீடில் வந்திருக்கும், பாகப்பிரிவில் வந்திருக்கும். அந்த மாதிரியான ஆவணங்களை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க. அதில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் ஃபைல் பண்ண கேஸில் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மூலப்பத்திரம் அசல் பத்திரம் எதுவுமே இல்லைனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் அந்த மாதிரி எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லை. அதாவது ஒரு அசல் பத்திரம் காமிச்சா தான் நீங்கள் பதிவுக்கு ஏற்றுக்கணுன்ற ப்ரொசீஜர் வந்து ரூல்ஸில் கிடையாது, ஆக்டில் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சர்க்குலர் போட்டதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை கட்டாயமாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய டாக்குமெண்ட் நடந்தது. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம், அதுக்காக நாங்கள் ஒரு புது சட்ட முன்வடிவை கொண்டு வரோம், அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நாங்கள் மூலப்பத்திரமும் அசல் பத்திரமும் இல்லாமல் இன்றைக்கி டேட்டுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அருமையான பதில் சார். நீங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சார் இதை பற்றி நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் கரெக்டாக சொன்னார். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னா, கொஞ்சம் டெக்னிக்கலாக உள்ளே போகணுன்னா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பிஆர் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு மாதிரி அப்படியே புக்கு ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சைன் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ரொசீஜரை பற்றி தெளிவாகவே பார்ப்போம். ஒரு காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். ஹலோ ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து செல்வராஜுங்க, நாச்சார் கோயில்ல இருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். மாமியார் பேர்ல இடம் இருக்கு, டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் வந்து காணாம போயிடுச்சு, நகல் வச்சிருக்கோம். இப்ப அத வந்து சம்சாரம் பேருக்கு, அதாவது அம்மா பேர்ல இருக்கிறத பொண்ணு பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பாக்குறோம். அது பண்ண முடியுங்களா? அம்மா உயிரோட இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா உயிரோட இருக்காங்கன்னா ப்ரொசீஜர் ரொம்ப சுலபங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஒரிஜினல் பத்திரம் காணோங்கிறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. அந்த ஒரிஜினல் பத்திரம் யார்கிட்ட இருக்கு, யார் பேர்ல இருக்கு? மாமியார் பேர்ல தான். மாமியார் பேர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு புகார் கொடுங்க. இந்த மாதிரி போலி எங்களோட அசல் பத்திரம் காணோம் அப்படின்னு புகார் கொடுங்க. அவங்க நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது இந்த இது வந்து இந்த பத்திரம் வந்து காணாம போயிருச்சு, இது எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு பத்திரம் கொடுப்பாங்க. இது வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு தமிழ் நியூஸ் பேப்பருக்கு போயிட்டு, ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், சின்ன அங்கே குறுஞ்செய்திகள் மாதிரி வரும்ல, அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. ஒரு சிறிய செலவு தான் ஆகும், 500 ரூபாய் 1000 ரூபாய் தான் ஆகும். நீங்கள் ஒரு செலவு பண்ணி நீங்கள் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்துருங்க. போலீஸ் நியூஸ் பேப்பர் ஆடு, அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட்டோட நகல் வந்து காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க டிஎன் ரெஜினட் வெப்சைட்டில். ஒரு அது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே இருப்பாங்க சில வழக்கறிஞர்கள், அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 வச்சுட்டு நீங்கள் ஒரு பத்திரம் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 3 இப்போ என்ன ஆகுது, நீங்க உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லாததுக்கு சரி கட்டியாச்சு. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணும், இந்த 3 போலீஸ் கம்ப்ளைண்ட், நியூஸ் பேப்பர் ஆடு, அந்த நகல் ஒன்று அப்ளை பண்ணி வாங்கினீங்கல்ல, இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு ஒரு பத்திரம் பண்ணி உங்க அம்மா அவங்களோட அம்மா மனைவிக்கு எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு பத்திரம் பண்ணிடுங்க. செட்டில்மெண்ட் டீடு, செட்டில்மெண்ட் பத்திரம் பண்ணி அவங்க பேர்ல மாத்திக்கலாம். இது சுலபமான வழி. இது நீங்க இதுக்கு கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆடு, போலீஸ் கம்ப்ளைண்ட், அவங்க அம்மா வந்து பொண்ணோட பேர்ல ஒரு செட்டில்மெண்ட் டீடு, இந்த 3 வச்சு நீங்க ஈஸியா உங்க மனைவி பேர்ல மாத்திக்கலாம். தொடர்ந்து பேசுவோம், பட் காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து அலாவுதீன் மேடம். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன சார்? நாங்க வந்து ஒரு 1998ல சொல்லுங்க சார், நாங்க தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருக்கோம். 1998ல ரியல் எஸ்டேட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கின மேடம். ஓகே சார். எங்க அம்மா பேர்ல. ஓகே. இப்ப என்ன, அத கொஞ்சம் அசல்ட்டா விட்டாச்சு. இப்ப என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த இடத்த ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்.
அங்க Okay, உள்ள sir. பிஓட்ட கேக்குறப்ப என் பத்திரத்தை வச்சு கேக்குறப்ப இது வந்து டபுள் என்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஓகே. அதுதான் மேடம் சரி, இப்போ டபுள் என்ட்ரி உங்க பேர்ல பட்டா இருக்கா அதை சொன்னாரா? பட்டா இருக்குன்னு சொன்னாரா? பட்டா இல்ல, பட்டா பட்டா இல்ல. சரிங்க. ஆனா 1998ல பண்ணது நீங்க டபுள் என்ட்ரியா இல்ல அதுக்கு முன்னாடி யாரா பண்ணிருக்காங்களா அப்புறமா பண்ணிருக்காங்களா? இல்ல சார், ஈசி போட்டு பார்த்ததுல நாங்க தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறாங்க சார். அப்போ அதுக்கப்புறம் வாங்கினவங்களுக்கு செல்லாது இல்ல? அதான் சார் என்னங்கிறது. அப்போ இல்ல விஓ கிட்ட நீங்க வந்து பட்டா வாங்குறதுக்காக போனீங்களா இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போனீங்களா? இடத்த கண்டுபிடிச்சேன். சரி, இடத்த கண்டுபிடிச்சாச்சு. என்ட்ரி இருக்கு இல்லைன்றது நீங்க அதை கவலைப்படுறீங்க. ஏன்னா நீங்க தான் முதல்ல வாங்கியிருக்கீங்க. உங்க டாக்குமெண்ட்டும் ஈஸியை வச்சு முதல்ல பட்டா அப்ளை பண்ணி வாங்குங்க. அவர் டபுள் என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃப்யூசல் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அப்பீல் போய்க்கலாங்க. நீங்க முதல்ல அப்ரோச் பண்ணீங்களா? ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்களா? சார் புரியல சார். இல்ல ஆன்லைன்ல பட்டா தேவைன்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? இது வரைக்கும் மனு கொடுத்துருக்கீங்களா? அதை பண்ணல சார், அதை பண்ணல. அதை முதல்ல பண்ணுங்க சார். அவங்க வந்து டபுள் என்ட்ரின்னு சொல்லிட்டுலாம் அவங்க டைட்டில் டிஸ்பியூட்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. உங்க பேர்ல முதல்ல இருக்கு, ஈஸியில் உங்க பேர் தான் இருக்குன்னா தாராளமா உங்க பேர்ல பட்டா கொடுத்துருவாங்க. சரி சார், அப்ப ஆன்லைன்ல இது அப்ளை பண்ணுவோம். ஆமாங்க. முதல்ல வந்து இ சேவை மையத்தில் போங்க, 60 ரூபா ஃபீஸ் கட்டுங்க. கட்டினீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி உங்க பேர்ல பட்டா கொடுத்துருவாங்க. என்னென்ன ப்ரூஃப் வச்சிருப்போங்க சார்? உங்க பேர்ல 1998ல டாக்குமெண்ட் குறிக்கணும், ஒரு ஈசி வச்சிங்கன்னா போதும், உங்க ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா போதும் சார். பேர்ல இருக்கு சார். அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், மிக அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் ஃபார் தி ஓல்ட் டாக்குமெண்ட்ஸ். ஒரு வேளை வந்து மூலப்பத்திரம் இல்லைன்னா வந்துட்டு அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். மூலப்பத்திரங்கிறது இதுதான் சொல்ல முடியாது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போறீங்கன்னா, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்னா அதுக்கான முந்தைய பத்திரம் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் டோக்கன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கே நீங்கள் டோக்கன் இருக்குது. டிஎன் ரெஜினெட் நாங்கள் முதல்ல பேசியிருப்போம். டிஎன் ரெஜினெட் மூலியமாக தான் நீங்கள் இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போகணும். ஒரு டோக்கன் எடுத்து அது வழியாக தான் போகணும். அந்த டோக்கன் எடுக்கிறப்போவே உங்களோட முந்தைய டாக்குமெண்ட் என்னன்னு நீங்கள் போய் பதிவு பண்ணிடணும். உங்களோட முந்தைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஒரு நம்பர் பதிவு பண்ணுவீங்களா, அப்போது ரெஜிஸ்ட்ரார் வந்து முந்தைய டாக்குமெண்ட்டில் இருக்கிறவங்க இப்போ விற்றாதான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனே அனுமதிப்பாங்க. அப்படி தான் பண்ணணும். சில டாக்குமெண்டேஷன் வந்து நடக்குது. அதாவது ப்ராக்டிக்கலாக, அதாவது இந்த பிஆர் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் டாக்குமெண்ட், முந்தைய டாக்குமெண்ட் இல்லாமல் நடக்குது. ஆனால் அது முறை இல்லை. ஆனால் முறை என்னன்னா, நீங்கள் இதோட முந்தைய டாக்குமெண்ட்டை செக் பண்ணி சப் ரெஜிஸ்ட்ரார் பண்ணணும். அண்டு நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி டபுள் ஏ டாக்குமெண்டேஷனை இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சட்ட வல்லுநரை வச்சு பார்க்கணும். இல்லை நீங்களே வந்து ஆங்கிலமோ அது என்ன லாங்குவேஜில் இருந்தால் ஒரு டாக்குமெண்ட் படித்து அதில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த பத்திரத்தை வாங்கி அதில் 1950 இதுக்கு முன்னாடி இருந்தால் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கேட்டு படித்து வாங்கணும். அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்து படித்து நீங்கள் பார்த்து அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எங்கேயாவது ஒரு செயின் மாதிரி எங்கேயாவது கட்டாக இருக்கா, இது அப்படியே கரெக்டாக ஃப்ளோ வரணும். அப்போ ஃப்ளோ வந்தால் அப்போ டாக்குமெண்டேஷன் டபுள் டாக்குமெண்டேஷன் இல்லைன்னு அர்த்தம். நடுவில் எங்கேயாவது போயிருக்குன்னா அப்போ டபுள் டாக்குமெண்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது நீங்கள் அதை சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சுட்டியும் காமிக்கணும். மிகவும் பயனுள்ள இன்ஃபர்மேஷன் சார். நம்ம கால் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க. ஹலோ சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் என் பேர் சரத்குமாருங்க. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? மேடம் இப்போ நான் அப்பா பேரில் பத்திரம் இருந்துச்சுங்க. ஓகே சார். பத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுதியாச்சுங்க. இப்போ கூட்டுப்பட்டாவாக போட்டு அண்ணன், நானே, தம்பி எல்லாத்து பேர்லையும் கூட்டுப்பட்டாவாக போட்டாச்சுங்க. ஓகே சார். இப்போ கூட்டுப்பட்டாவாக போட்டு என்ன ஆச்சுங்க, பத்திரம் நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் பிரித்து எழுதியாச்சுங்க. ஓகே. பிரித்து எழுதினட்டி என்ன ஆச்சுங்க, பட்டா பார்த்தீங்கன்னா வரலைங்க. ஓகே. பட்டா என்னாச்சுங்க, அந்த சர்வேர் மூலிமா வந்தாங்க, அளந்தாங்க மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க, கேட்டுகிட்டே தான் இருக்கோம். பட்டா சர்வேர் மூலிமா அளந்ததுங்க. அவங்க பணம் கேட்டாங்கன்ட்டு கொடுத்தாச்சுங்க. ஓகே சார். பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 ரூபா பக்கம் கொடுத்ததுங்க. 22 ரூபா வாங்கிட்டுங்க. பட்டா நமக்கு அப்ளை பண்ணி தரேன்னாங்க, கொடுக்கலைங்க. ஓகே. ஆனால் பட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் வரலைங்க. இப்போ 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. இல்லை சரத்குமார், இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் பாகப்பிரணி பண்ணீங்களா, எப்போ பண்ணீங்க? அப்பா இறந்ததுக்கு அப்புறங்க டெத் சர்டிஃபிகேட், வார் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு. சரி, அண்ணனுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டீங்க, வேற யாருக்கு இதில் இருக்காங்க பங்கு? மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேருங்க. அப்பாவோட எங்க கூட பிறந்தது 4 பேருங்க. சரி, இப்போ பாகப்பிரணியில் எத்தனை பிரிவாக பிரிச்சிங்க அதை? 3 பேருக்கு தானாங்க. 3 பிரிவில் எத்தனை பேருக்கு பட்டால? 3 பேருக்குமே இல்லையா, உங்களுக்கு மட்டும் தான் இல்லையா? 3 பேத்துக்குமேங்க முழுசா கிடைக்கலங்க. எனக்குன்னா இன்னும் சுத்தமாக வரலைங்க. இல்லைங்க சரத்குமார், இப்போ டாக்குமெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ மொத்த இடம் எவ்வளோங்க அது? மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கருங்க. அதாவது 2 ஏக்கருங்க, 4 பிள்ளைங்க. சரி, 2 ஏக்கரா 4 பிள்ளைங்க. ஆனால் 4 பேரும் பிரிக்கல. நீங்கள் சொல்கிறது 4 பேரும் பிரிச்சிக்கல, 3 பேர் தான் பிரிச்சுக்கிட்டீங்க.
ஆமாங்க, பாப்பாவுக்கு அமௌண்ட் கொடுத்து இது பண்ணியாச்சுங்க. சரிங்க, அந்த டாக்குமெண்ட்ல அது போட்டிருப்பீங்க. அப்போ ஷெட்யூல் ஏல உங்க அண்ணனுக்கு கொடுத்துறீங்க, ஷெட்யூல் பிங்க நீங்க எடுத்துட்டீங்க, ஷெட்யூல் சி யாருக்கு கொடுத்தீங்க? தம்பிக்குங்க. சரி, இப்போ 3 பேர் பேர்லயுமே அந்த இடத்துக்கு பட்டா இல்லைங்களா? பட்டா பாத்தீங்கன்னா தம்பிக்கும் அண்ணனுக்கும் இருக்குங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இல்லைங்க, வரலைங்க இன்னும். அப்படி வந்து நீங்க வந்து பட்டாக்கு நீங்க திருப்பி அப்ளை பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சர்வேயருக்கு வந்து இதை லீகலாக பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஃபீஸ் கட்டணும், 400 ரூபா சப்டிவிஷன் ஃபீஸ் கேட்பாங்க. அதை தவிர நீங்கள் எந்த ஃபீஸும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு வந்து சர்வேயருக்கு 60 நாள் டைம் உங்கள் இடத்த அழகிறதுக்கு. 60 நாளில் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் தாராளமாக மேல்முறையீடு போகலாம். மேல்முறையீடு போனீங்கன்னா அவங்க 60 நாளில் தாமதமானதுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு 25,000 ரூபா அவங்களுக்கு ஃபைன் கட்டும், அவங்க வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இது வந்து நீங்கள் லீகலாக போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் போன ப்ரொசீஜர் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் பேரில் தாராளமாக பட்டா கிடச்சிரும். சார், ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கு, அதுக்குள்ளே போயிடலாம். சேலத்திலிருந்து ராணி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, எனது மாமனாருக்கு சேலத்தில் 6000 சதுரடி வீடு மனை உள்ளது. எனது மாமனாருக்கு 4 மகன்கள் 1 மகள். முதல் மகன் இறந்து விட்டார். 3வது மகனுக்கு நான் மனைவி. எனக்கு 1 மகன் 1 மகள் உள்ளனர். எனது மாமனாரும் மாமியாரும் இறந்து விட்டார்கள். எனது கணவரும் இறந்து 12 ஆண்டுகளாகிறது. கணவருக்கு உண்டான பங்கை பிரித்து தரும்படி கேட்டால் இடத்தை விலை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் கணவரின் பங்கை நான் எப்படி பெற வேண்டும் என்று கேட்குறாங்க. இப்போ அவங்க மாமனாருடைய சொத்துன்னு சொல்கிறாங்க. மாமனார் பேரில் பத்திரம் இருக்குது, ஆனால் வந்து இவங்களுடைய வீட்டுக்காரரும் இறந்துட்டார். அவங்களுடைய வீட்டுக்காரருடைய அண்ணனும் தம்பியும் சரி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பங்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்காருக்கு என்ன பங்கு இருக்குன்னா 5ல் 1 பங்கு இருக்குங்க. அந்த 5ல் 1 பங்கு இவருக்கு தனியாக கொடுக்க சொல்லி கேட்கலாம். தனியாக பிரிக்க முடியும், அந்த 6000 சதுரடியில் பிரிக்கக்கூடிய அளவு இருக்குது, ரோடு இருக்குது அப்படின்னா பிரித்து கொடுக்க சொல்லலாம். இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று எனக்கு கொடுங்க, ஷேர் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் இதுக்கு அவங்களால அணுகக்கூடிய நீதிமன்றம் உரிமையில் நீதிமன்றம் தான். எனக்கு 1/5 ஷேர் இருக்குது, எங்கள் 3 பேருக்கும் அந்த ஷேர் வரணும், அதனால் எனக்கு வந்து இதை கொடுங்கன்னு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணணும், பார்ட்டிஷன் சூட்டு. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு 1/5 ஷேர் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரில் டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துருவாங்க, கோர்ட் மூலிமா வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், ஆக்சுவலி இப்போ மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம சிட்டிஸில் வந்து பெருசாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ்னால. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஏன்னா நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன், அதுக்கு நான் வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அவங்க எனக்கு 1 வருஷத்தில் கட்டி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் எதை வந்து பார்க்கணும், கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். இப்போது நகரங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளாட்டுங்களை விட அடுக்குமாடி குடியிருப்புங்க, இட் இஸ் ஃப்ளாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது இப்போது லேண்டு வாங்குற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆஸ் பர் டிஎன் ரெரா ஆக்ட் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து அந்த ரெரா ஒரு ஆக்ட் வந்திருக்கு, ரெரா 2016 ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்டுன்னு. இந்த ஆக்ட் படி ஃபஸ்ட்டு ரெரா கீழே எல்லா பில்டரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதில் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பார்க்கணும், எல்லாம் கம்பல்சரியாக. நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, அட்வான்ஸ் பே பண்ணாலே உங்களுக்கு அதோட ஒரு புக்கு மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதை நீங்கள் ஒரு சட்ட வல்லுநரோ ஒரு வழக்கறிஞர் வச்சோ இல்லை நீங்களே வந்து அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல பேக் ட்ரேஸ் பண்ணி டைட்டில் வந்து பார்க்கணும். சரி, டைட்டில் பார்த்தாச்சு, நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஆனால் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்த முன்னே ஒரு அக்ரிமெண்ட் போடணும், சேல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கம்பல்சரியாக இந்த சேல் அக்ரிமெண்ட் போடணும். சேல் அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு, சேல் அக்ரிமெண்ட் போட்டு கூட வந்து ஹேண்டிங் ஓவரில் டிலே பண்ணுறாங்க. இல்லை அந்த உங்களோட கடைசி சேல் டீடு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டிலே பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ரெரான்னு ஒரு ஆக்ட் இது இருக்குது, பாடி இருக்குது, ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு இருக்குது, எல்லா மேஜர் சிட்டிஸ்லையும் இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கேங்க, 2 வருஷத்தில் அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறேன்னாங்க, எனக்கு வந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு பெனால்ட்டின்னு போட்டிருப்பாங்க. அந்த பெனால்ட்டி எவ்வளோ போட்டிருக்கோ அதுபடி உங்களுக்கு காம்பன்சேஷனும் வழங்கப்படும். அண்ட் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் அவங்க சொன்ன ரீதியில் கட்டி கொடுக்குமாறு உங்களுக்கு வந்து ஆர்டர் ரெரா போடுவாங்க. ஸோ பில்டரால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ, பில்டரோ இல்லை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரெரான்னு இருக்குது, அதை நீங்கள் அணுகலாம். ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நம்ம காலர் ஒருத்தங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? என்னோட மனைவி பேரில் சார் ஒரு 339 சதுர மீட்டரு இருக்குங்க. ஓகே சார். 200 சதுர மீட்டருக்கு மட்டும் பட்டா நகல் வருது. ஓகே. பாக்கி 139 சதுர மீட்டருக்கு வர மாட்டேங்குது. ஓகே.
அது குறையுதுங்க, எனக்கு குறைவா இருக்கு. அதுக்காக நான் வந்து சப் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். ஓகே. அது அது விவோட்ட வந்து ஆர்ஐட்ட வந்து எல்லாம் விசாரணை பண்ணாங்க. எல்லாம் வந்துச்சுங்க. கடைசியில வந்து நேர்ல வந்து பார்த்துட்டு செய்ய முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓகே. இந்த இடத்துல இது காலி இடமா வீடு இருக்குங்களா ஐயா? அதுல எதுவுமே இல்லைங்க, காலி மனை தான் சார். காலி மனை தான். பக்கத்துல எல்லாம் வந்து அரசு இடம் ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்க, ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுக்கு டாக்குமெண்ட் யாருக்கிட்ட இது வந்து கிரேமா வாங்கினதா இல்லைன்னா மூதாதையர்கள் மூலியம் வந்ததா? அது இல்லை சார், எனக்கு என் ஒய்ஃபோட இடம் சார் அது. அதான் ஒய்ஃபுக்கு என்ன பத்திரம் மூலியமா வந்திருக்குங்களான்னு கேட்குறேன். இல்லை அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வழியில் வந்ததா அந்த மாதிரி கேட்குறேன். அவங்க அப்பா மூலமா வந்தது சார். சரிங்க, அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து இருக்குன்னு பார்க்கணுங்க. இதுக்கு யூடிஆருக்கு முன்னாடி ஏதாவது பட்டா இருக்கு அவங்க பேர்ல இருக்குன்னா அதை இடத்த சரி பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க பத்திரம்லாம் எல்லாம் ரெடியா எல்லாம் இருக்கு சார். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணாங்க. சரிங்க, எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சரியான தகவல் கொடுக்கல. சரிங்க, இது நீங்க பட்டா வந்து கரெக்ஷன் கேட்டு நீங்க யார்கிட்ட மனு கொடுத்தீங்க? இப்போ 339ல 200 தான் இருக்கு, 139 குறையுதுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட புகார் மனு கொடுத்தீங்க? இதுல புகார் சப் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தேன் சார், சிதம்பரத்துல கொடுத்தீங்க. அதுக்கெல்லாம் ஒப்புகை சீட்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாமே வாங்கி ரெடியா வச்சிருக்கேன் சார். ஏதான் அதுல ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்களா இல்லீங்களா? ஆர்டர் பாஸ் பண்ணல சார். அவங்க கடைசி வரைக்கும் வந்து சர்வே பண்றதுக்கு அந்த ஆரையெல்லாம் வந்து பார்த்தாங்க. சரிங்க, அப்போ இது வந்து தொடர் நடவடிக்கையில் இருக்கிற மாதிரி தான் இதுக்கு கணக்கு பண்ணுவாங்க. இது எப்போ கடைசியா நீங்க கொடுத்தீங்க? இது எப்போ வந்து உங்க இடத்த அளந்தாங்க? ஏதாவது தேதி சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 10 மாசமா அப்படியே என்ன இழுக்கடிச்சு கடைசியில வந்து முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இல்ல முடியாதுன்னு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு திருப்பி ஒரு ரிமைண்டர் மாதிரி அனுப்புங்க, நினைவூட்டல் மாதிரி. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தேன், இது விசாரணை செஞ்சீங்க, தொடர் விசாரணையில வந்து எந்த விதமான தீர்வும் கொடுக்கல, அதுக்கு மூலியமா எனக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க கட்டாயமா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி ஆகணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்பீல் போறதுன்னா நீங்க ஆர்டிஓ கிட்ட போய்க்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் கூட நீங்க வழக்கு பண்ணலாம். மிகவும் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஐ திங்க் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜரும் 2 பேரும் வந்துட்டு அழகாக மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஐ திங்க் இந்த ஆன்லைன் ப்ரொசீஜரை பற்றி மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு லைனில் 2 பேரும் வந்துட்டு மக்களுக்கு அவேர்னஸ் கண்டிப்பாக பண்ணலாங்கிறத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. ஒரு சிம்பிளான ப்ரொசீஜருங்க. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் பட்டா வேணும்னு சொல்லி கேட்குற எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு சிம்பிள், அவங்க வந்து இ-சேவை மையத்திலையோ இல்லை வீட்டில் இருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நுழைவு கட்டணமாக வெறும் 60 ரூபா தான் கலெக்ட் பண்ணுறாங்க. சாதாரண பெயர் மாற்றம்னா 60 ரூபா வாங்கலாம், இல்லை உட்பிரிவோடு இருக்குன்னா ஒரு உட்பிரிவுக்கு 400 ரூபா வாங்குறாங்க. இந்த பணம் கட்டாமல் உங்கள் மனு வந்து அந்த அடுத்த இதுக்கு போகாதுங்க. இது கட்டாமல் நீங்கள் வந்து எனக்கு நடவடிக்கை எடுக்கல நான் விஓ கிட்ட கொடுத்தேன், தாசில்தார்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னாலும் அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்த தேதியிலேருந்து சாதாரண பெயர் மாற்றம் வந்தால் 30 நாளில் பண்ணணும், உட்பிரிவோடு இருந்தால் 60 நாளில் பண்ணணும். இ-சேவை மையத்தில் ரொம்ப சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜரில் பண்ணுறாங்க. உங்களால் பண்ண முடியலன்னா இ-சேவை மையத்தில் பண்ணலாம். இல்லை உங்களுக்கே தெரியும் எனக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து e-services.tngov.in இருக்குது வெப்சைட்டு, அதில் போய்ட்டு நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் சிம்பிளிஃபைடாக இருக்குது. அது தாராளமாக தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. எந்த ப்ரொசீஜரில் பண்ணதாலும் பட்டாச்சிட்டாவை பற்றி பார்த்துக்கலாம். இல்லை வில்லங்கத்தை பார்க்கணுன்னா tnregnet.gov.inல வில்லங்கத்தை எடுக்கிறது, டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ரொசீஜர் அதில் செக். தேங்க்யூ ஸோ மச் செந்தில்குமார் சார், நான் அனிஷ்காந்த் சார். ரொம்ப அழகாக ஒவ்வொரு ப்ரொசீஜரும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மக்களுக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், RTI தான் பார்க்க போகிறோம். Until then it's signing off. I am Nila. இது சட்டம் ஒரு வகுப்பறை.